ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 55. எதிரில் வந்த ஸ்ருதியை கண்டதும் அஸ்வினின் முகத்தில் ஒரு நொடி கடுமை கூடியது. அதற்குள் அவள் தோழிகள், ஹாய் அஸ்வின், ஹவ் ஆர் யூ, பார்த்து எவ்வளோ நாளாச்சு, எப்படி இருக்கீங்க என்று அவனை சூழ்ந்து கொண்டு பேசத் தொடங்கினர். ஸ்ருதி அவன் முகத்தை பார்ப்பதும் தவிர்ப்பதுமாக திண்டாடி கொண்டிருந்தாள். அவள் தோழிகளோடு சிரித்து பேசி கொண்டிருந்தவன் அதன் பிறகு ஸ்ருதியை பார்க்கவே இல்லை. இந்தரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினான் அஸ்வின். அவனும் எல்லோரிடமும் சகஜமாக பேசியவாறு ஸ்ருதியை பார்த்தான். என்ன, நீங்கள் எல்லாரும் பேசுகிறீங்க, இவங்க மட்டும் பேச மாட்டேன்றாங்க, அஸ்வினுக்கு இவங்க பழக்கம் இல்லையோ என்றான். அவள் தோழிகளின் முகங்களில் இருந்த புன்னகை மறைந்தது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றாள் ஒருத்தி. மீண்டும் பேச்சை மாற்றி அஸ்வினிடம் பேசிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இவர்கள் இருவரும் உணவை ஆர்டர் செய்துவிட்டு காத்து கொண்டு இருந்தனர். கண்கள் மூடி யோசனையில் ஆழ்ந்திருந்தான் அஸ்வின். அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் இந்தர். உணவு வந்ததும் இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். அஸ்வின் அதன் பிறகு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? முகம் நிமிர்த்தி இந்தரை பார்த்து, என்ன என்றான் அஸ்வின். யார் அந்த பொண்ணு? ஏன் அவளை பார்த்ததும் உன் முகம் மாறிடுச்சு? அவள் யாருன்னு கேட்டப்போ ஏன் அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பதில் சொல்லலை? அதுக்கப்புறம் அவங்க கிளம்புற வரைக்கும் நீ அவள் முகத்தை பார்க்கவே இல்லை. அவனை ஆழமான பார்வை பார்த்தான் அஸ்வின். பரவாயில்லையே, கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப கவனிச்சிருக்க என்றான். அவன் குரலில் ஒலித்தது என்ன என்று புரியாமல் குழப்பமாக பார்த்தான் இந்தர். சரி, உன் கேள்வி இருக்கட்டும், நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன மச்சான்? இப்போ நாம் இருக்கிற ஃப்ளாட் எவ்வளவு காஸ்ட்லியானதுன்னு எனக்கு தெரியும். எப்படி திடீர்னு இங்கே வேக்கன்சி கிடைச்சிது? அவன் கேள்வியில் ஒரு நொடி திகைத்தான் இந்தர். பின் தன்னை சமாளித்து கொண்டு கூறினான். அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. அது ஓகே, நான் அதை பற்றி கேட்கல. வேற என்ன? ஒருத்தங்க வீட்டை காலி பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல, எப்படி முன்னாடியே புக் ஆகாமல் இருந்துச்சு? அவனை பார்க்காமல் உணவை சாப்பிட்டு கொண்டே கூறினான் இந்தர். அது தெரியலடா, இப்போதான் ஒரு வாரம் முன்னாடி காலி பண்ணிட்டு போனாங்க. ஓ, நல்ல மெயினான இடத்துல இருக்கிற அப்பார்ட்மெண்ட், சுற்றி எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குமே, அதனால் கேட்டேன். அப்படி சட்டுன்னு வாடகைக்கு வேணும்னா அட்வான்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஆனால் நீ நார்மல் அட்வான்ஸ் தானே சொன்ன, ஸோ எப்படின்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை என்று விட்டு சாப்பிடுவதை தொடர்ந்தான். ஒரு முறை எச்சில் கூட்டி விழுங்கிய இந்தர் தண்ணீரை பருகி தன்னை சமன் செய்து கொண்டான். அஸ்வின் அவனை கண்டுகொள்ளாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இருவரும் வீட்டிற்கு வந்ததும் இந்தர் அஸ்வின் கூடவே அவன் வீட்டிற்கு வந்தான். அஸ்வினின் வீடு 4ஆம் மாடியில் இருக்க இந்தரின் வீடு 6ஆம் மாடியில் இருந்தது. கொஞ்ச நேரம் உன் கூட பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா போகிறேன் என்றான். அதுக்கு என்னடா, எனக்கும் தனியாக இருக்க ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் பழகணும் இல்லை என்று சொல்லி சிரித்தான் அஸ்வின். ஏனோ மாலை வரை அவன் முகத்தில் இருந்த வருத்தம் இப்போது இல்லாதது போல் அவனுக்கு தோன்றியது. சரி சொல்லு, அந்த பொண்ணு யாரு? எனக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. அப்போது அழைப்பு மணி ஒலிக்க சென்று கதவை திறந்தான். முருகேசன் வந்தார். என்னம்மாமா என்றான் திகைப்பாக. ஒன்றும் இல்லடா, நான் ஊருக்கு கிளம்புறேன், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு நினச்சேன், உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு என்றார். இப்போவே கிளம்புறீங்களா? ஏன் ராத்திரி நேரத்தில்? காலையில் கிளம்பி போகலாம் இல்லை? இல்லைடா, எனக்கு அங்கே தங்கவே பிடிக்கல. என்ன மாமா நீங்கள் என்று கடிந்து கொண்டவன், சரி சாப்பிட்டீங்களா என்று கேட்டான். அதெல்லாம் ஆச்சுடா, நான் கிளம்பவா என்று அவன் கன்னம் தட்டி கேட்டார். இந்த ராத்திரியில எல்லாம் கிளம்ப வேண்டாம், காலையில் போகலாம், நானே உங்களை பஸ் ஏற்றி விடுறேன். இல்லை அச்சு. அவர் எதுவும் சொல்லும் முன் அவர் கையை அழுத்தமாக பற்றினான். என் கூட இருக்கலாம் இல்லை? அதற்கு மேல் அவர் எதுவும் சொல்லவில்லை. சரி என்று தலையசைத்தார். இந்தரை யார் என்பதை போல் பார்த்தார். இவன்கிட்ட தான் நீங்கள் அட்ரஸ் வாங்கினீங்க மாமா என்றான் அஸ்வின். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் தம்பி, இவனை கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோ. அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லி புன்னகைத்தவன், சரி மச்சா, நான் கிளம்புறேன், நீ தனியாக இருக்க ஃபீல் பண்ணுவியோன்னு தான் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு நினச்சேன், அதான் மாமா வந்துட்டாரே, குட் நைட்டா. ஓகே மச்சா, ஆனாலும் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நீ சொல்லவே இல்லைடா, நாளைக்காச்சும் சொல்லு என்று சொல்லி சிரித்தான் இந்தர். அஸ்வின் திகைக்க முருகேசன் குழப்பமாக அவர்களை பார்த்தார். எந்த பொண்ணு என்றார். அது ஒன்றும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணை பார்த்தோம், அந்த பொண்ணை பார்த்ததும் அஸ்வின் ஏதோ டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருந்துச்சு, 2 பேரும் பேசிக்கவே இல்லை, அதுதான் யார் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியா அச்சு, யார் அது? கையை கட்டி இருவரையும் அர்த்தமாக பார்த்து கொண்டிருந்தவன் எதுவும் பேசாமல் உள்ளே சென்றான். அச்சு, உன்கிட்ட தான் கேட்குறேன், யார் அந்த பொண்ணு என்றார் முருகேசன் அதட்டலாக. அவசியம் சொல்லணுமா மாமா என்றான் அவர் முகத்தை பார்க்காமலேயே.
ம், அதுக்காக தானடா கேட்குறேன் என்றார் அவர். நான் லவ் பண்ண பொண்ணு என்று விட்டு நிகழ்ந்த அனைத்தையும் கூறினான். ச்சே, என்ன மனுஷன்டா உன்னோட மாமா. அவருக்காக உன்னோட லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க. ஆனால் அவர் பாரு, அவர் லைஃப் செட்டில் ஆனதும் உன்னை கழட்டி விட்டுட்டாரு. அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். ஆனால் எப்படி இருக்காரு பாத்தியா என்று முகத்தை சுளித்தான் இந்தர். பின் முருகேசனை கண்டு சரி சரி நான் கிளம்புறேன் என்று விட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். அதன் பிறகு முருகேசன் அஸ்வினிடம் எதுவும் பேசவில்லை. இருவரும் அமைதியாக உறங்கிவிட்டனர். மறுநாள் காலையில் அவர் எழுந்தவுடன் அவரிடம் எப்போதும் போல் பேசிக்கொண்டிருந்தான் அஸ்வின். மாமா, எத்தனை மணிக்கு பஸ்ஸு? நான் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா ஆஃபீஸ் போகிறேன். ஆட்டோவில் எல்லாம் போக வேண்டாம் என்றான். இல்லை அச்சு, இன்னைக்கு நான் ஊருக்கு போகலை. ஏன் மாமா? அவன் கையை அழுத்தமாக பற்றி கேட்டார். அந்த பொண்ணோட அட்ரஸ் கொடு அச்சு. அதிர்ச்சியாக அவரை பார்த்தான். எதுக்கு மாமா? உனக்காக நான் போய் அவள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்க போகிறேன். மாமா, அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஏன்? இப்போதான் கோபி உன்னோட வாழ்க்கையில் இல்லையே. நான் உன்னோட மாமான்னு சொல்லி அவர்கிட்ட பேசி உங்கள் கல்யாணத்தை நானும் அத்தையும் முன்னே இருந்து நடத்தி வைக்கிறோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது என்றார். சில நிமிடங்கள் அவன் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து ஸ்ருதியின் வீட்டு முகவரியையும் நாகராஜனின் கைபேசி எண்ணையும் எழுதி அவர் கையில் கொடுத்தான் அஸ்வின். அடுத்த 1 மணி நேரத்தில் ஸ்ருதியின் வீட்டில் நாகராஜனின் முன் அமர்ந்திருந்தார் முருகேசன். தன்னை அஸ்வினின் மாமா என்று அறிமுகப்படுத்தி கொண்டவர் தன்னை பற்றியும் தன்னுடைய தொழில் பற்றியும் அனைத்தையும் சொல்லி ஸ்ருதியை அஸ்வினுக்கு திருமணம் செய்து தருமாறு கேட்டார். நாகராஜன் பொறுமையோடு அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தார். ஷியாமோ யோசனையோடு முருகேசனை பார்த்தான். அப்போதுதான் தன் அறையில் இருந்து தயாராகி அலுவலகம் செல்வதற்காக வந்த ஸ்ருதி முருகேசனை கண்டு திகைத்தாள். ஒரு நொடி குழப்பமாக அவரை பார்த்துவிட்டு நிற்க அவர் நாகராஜனிடம் கூறினார். உங்கள் பிரச்சனை என்ன? உங்கள் வீட்டு டிரைவர் வீட்டில் உங்கள் மக வாழ முடியாதுன்னு தானே? அதுதான் அவனே அஸ்வினோட உறவு வேண்டாம்னு அனுப்பிட்டானே. இதுக்கு மேலே என்ன யோசிக்கணும்? அவங்க 2 பேருக்கும் மொட்டா உறவா? எங்கள் அஸ்வினுக்கு என்ன குறைச்சல்? நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்லா படிச்சிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், பார்க்கவும் நல்லா இருக்கான். உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது இப்படிப்பட்ட வரன் வந்தால் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? சில நிமிடங்கள் மௌனம் காத்தார் நாகராஜன். சரி, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் யோசிச்சுட்டு பதில் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் என்றவர் தன் தொலைபேசி எண்ணை எழுதி தந்துவிட்டு வெளியில் வந்தார். ஷியாம் என்றார் நாகராஜன். என்னப்பா? அவரை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னார் இல்லை? விசாரி, யார் என்னன்னு. அவர் சொல்கிறது எல்லாம் நிஜமா? அவருக்கும் அஸ்வினுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் விசாரித்து சொல்லு. சரிப்பா. வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் சென்று கொண்டிருந்த முருகேசனின் முன்னே வந்து தன் ஸ்கூட்டியை நிறுத்தினாள் ஸ்ருதி. அவளை கண்டு புன்னகைத்தார் முருகேசன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னத்தா? நீங்கள் கோபி அண்ணனோட சித்தப்பா தானே? திகைத்தார் அவர். என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்கள் பேர் ஊர் எல்லாமே தெரியும். ஏன், உங்கள் ஃபோட்டோ கூட அச்சு காட்டியிருக்கான். உங்கள் ஒய்ஃப் பொண்ணுங்களை பற்றியெல்லாம் கூட தெரியும். எதுக்கு இப்படி பொய் சொல்லி அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்குறீங்க? எனக்கு இப்படி ஏமாத்துறது, பொய் சொல்கிறதெல்லாம் பிடிக்காது. அப்படியாமா? அப்போது எங்கள் அச்சுவை மட்டும் எப்படி உனக்கு பிடிச்சது? அவன் சும்மா விளையாட்டுக்கு அப்படியெல்லாம் பண்ணுவான். ஆனால் இது சீரியஸான விஷயம். நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? எதுமா தப்பு என்றவர் நிகழ்ந்ததை அவளிடம் கூறினார். கோபியே அவனை வேண்டாம்னு அனுப்பிவிட்டதுக்கப்புறமும் அவன் ஏன் உன்னை விட்டு கொடுத்துட்டு கஷ்டப்படணும் என்றார். குழப்பமாக அவரை பார்த்த ஸ்ருதி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா? கோபி அண்ணன் உண்மையிலேயே அப்படி பண்ணாரா என்று கேட்டால் நம்பாமல். நான் ஏமா பொய் சொல்ல போகிறேன்? சரி என்று சொல்லிவிட்டு தன் அலுவலகத்தை நோக்கி சென்றவள் மனதில் 1000 கேள்விகள் வரிசை கட்டி நின்றன. வழியில் ஒரு பூங்காவை கடக்க அங்கே தன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று அமர்ந்தாள். தன் கைபேசியை எடுத்து அஸ்வினை அழைத்தாள். அங்கே அலுவலகத்தில் தன் கைபேசியை கையில் வைத்து யாருடைய அழைப்பையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவன் போல் அமர்ந்திருந்த அஸ்வினுக்கு ஸ்ருதியின் எண்ணை கண்டதும் தானாக அவன் இதழில் புன்னகை அரும்பியது. அழைப்பை ஏற்று பர்ஃபெக்ட் என்றான். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.